So நாங்கள் எழுந்திருப்போம் ஒரு தடவை கர்த்தருடைய வசனத்தை வாசித்த பின்பு அமைஞ்சு கொள்வோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பன்னிரெண்டாம் வசனம் 13ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். Nous allons tous prendre le livre des Philippiens, chapitre 2, versets 12 et 13. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய சர்வலட்சத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். En français, nous allons tous lire versets 12 et 13. Ainsi, bien-aimés, comme vous avez toujours obéi, travaillez à votre salut avec crainte et tremblement, non seulement comme en ma présence, mais bien plus encore maintenant que je suis absent, car c'est Dieu qui produit en vous le vouloir et le faire selon son bon plaisir. Thank you, Father. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமையோடும் ஜீவனோடும் எங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு பெரிதான கிருபையோடும் ஆண்டவரே எங்களிடத்தில் கடந்து வரத்தக்கதாய் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காய் எங்கள் வாழ்வு, எங்கள் குடும்பங்கள், எங்கள் ஊழியங்கள், எங்கள் பிள்ளைகள் நிற்கத்தக்கதாய் ஒரு பிரதான கிருபையின் வல்லமையை எங்களுக்கு தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். அமர்ந்துள்ளோம். இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் விரும்புகிற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது இன்னும் ஒரு நிறைவாய், தெளிவாய், சரியான முறையில் ஒரு புரிதலோட எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும். C'est une chose que nous avons en chacun de nous, que nous allons voir aujourd'hui, nous allons étudier aujourd'hui. நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஒரு டாப்பிக்கில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். Donc le sujet d'aujourd'hui, c'est que nous devons obéir à Dieu. ரொம்ப சந்தோஷம். நாம் எல்லாருமே அதிகமான கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், இன்னும் கீழ்ப்படிய முயற்சி செய்கிறோம். Donc l'ensemble de nous obéissons à Dieu et nous essayons encore plus d'obéir à Dieu. ஆனால் கீழ்ப்படிவுன்னா என்ன? Mais qu'est-ce que l'obéissance de Dieu? ஏன் கர்த்தர் எங்களை தம்முடைய நாமத்துக்கு, தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார்? Et pourquoi Dieu veut que nous obéissions à lui et à sa parole? நான் கீழ்ப்படிகிறதுல வர நன்மை என்ன, கீழ்ப்படிகளாதனால வர தீமை என்ன? Quels sont les bienfaits et les mauvaises choses du fait que nous obéissons à Dieu? நான் கீழ்ப்படிய முயற்சி செய்கிறேன், ஆனாலும் என்னால் கீழ்ப்படிய முடியாமல் இருக்குது. எனக்கு ஒரு என்னுடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு பலன் இந்த கிரியேஷன் இருக்கு. அதை எப்படி நான் புரிந்து கொள்வது? Je veux obéir à Dieu, mais j'ai le fait que je n'arrive pas à obéir à Dieu. இந்த மாதிரி இந்த 4 டைம் இருந்தால் இந்த 4 விஷயத்தை இந்த கொஸ்டினோடையும் பார்ப்போம். Donc nous allons voir 4 points là-dessus. Okay, கீழ்ப்படிவு very important major topic in the Bible. Donc on peut voir que l'obéissance était un point important de la Bible. Donc on peut voir qu'il y a plusieurs livres de la Genèse jusqu'à le livre d'Apocalypse. Si on peut résumer ces 60 livres de la Bible, donc on peut voir que la désobéissance d'un seul homme qui a produit le péché et la mort dans ce monde. ஒரு மனிதன் ஆதாமுடைய பாவத்தினால் மரணம் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே அந்த பாவம் மரணத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Donc on peut voir dans le livre de Romains, par un seul homme, Adam, qui a fait rentrer le péché et la mort dans ce monde, et par un seul homme, Jésus-Christ, qui a pu vaincre cette chose dans ce monde. Donc on peut voir que l'obéissance est un sujet très important dans la Bible. Donc nous avons accepté Jésus-Christ dans notre vie. Mais ce n'est pas une chose pleine qui est dans notre vie, le fait d'obéir à Dieu. Dans la version, on peut voir que les personnes appellent le Seigneur Seigneur, mais le Seigneur répondit: pourquoi vous m'appelez alors que vous ne suivez
pas mes préceptes. அப்ப கர்த்தர் யாருக்கு தம்மை கர்த்தர் என்று வெளிப்படுத்துறாருன்னா தம்மை அறிந்தவர்களும் தம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னை கர்த்தர் என்று சொல்லுகிறார். L'Éternel se révèle aux personnes qui croient, qui ont foi et qui connaissent à la parole de Dieu. கீழ்ப்படிவுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதாவது கர்த்தரை அறிந்து வார்த்தையை கேட்டு அதை கைக்கொள்ளும் பொழுதுதான் கீழ்ப்படிவு நிறைவாகிறது. Donc l'obéissance, c'est connaître la parole de Dieu, obéir et la mettre pratique dans sa vie. நாங்கள் மோஸ்ட்ல கீழ்ப்படுகிறோம். Donc nous obéissons à la parole de Dieu. ஆனால் அந்த பிலிப்பிய புத்தகம் 2 வசனத்துல பவுல் 2 வசனத்தை 2 சொற்கள் தெளிவாக சொல்கிறார். ரொம்ப கஷ்டமான சொல் தான். Dans Philippiens, il emploie 2 mots qui est très difficile. நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிய வேண்டும். Always obeying to God. எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். En toute chose, vous devez obéir à Dieu. அப்ப கீழ்ப்படிவுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்துல என்னுடைய எல்லா ஏரியாவிலும் as a husband, as a ஊழியக்காரன், as a worker, as a wife, as a child, எல்லா ஏரியாவிலும் கீழ்ப்படிதல் பூரணமாய் கிரியை செய்கிறா. Donc nous devons voir, est-ce que nous obéissons dans une journée, on a 24 heures, que ce soit avec notre femme, notre mari, nos enfants, le lieu de travail, dans chaque endroit, est-ce que nous obéissons à Dieu? Nous devons obéir en toutes choses. Continue to work out for your salvation. அதாவது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Et nous devons agir en sorte que le salut se réalise dans notre vie. அப்ப கீழ்ப்படிதலும் ரட்சிப்பும் ஒரு ஆழமான ஒரு தொடர்புடைய விஷயம். Et on peut voir qu'il y a une connexion entre le salut et l'obéissance. So என்னுடைய ரட்சிப்பின் நிறைவேறுதலுக்கும் என்னுடைய முழுமையான ரட்சிப்பை உணர்ந்து கொள்வதற்கும் கீழ்ப்படிதல் தான் நம்முடைய வாசலாக இருக்கிறது. Et on peut voir que le chemin pour pouvoir comprendre que nous avons été réellement sauvés, c'est l'obéissance. உங்கள் கீழ்ப்படிதல் எவ்வளவு அதிகமாக எவ்வளவு உயர்வா இருக்குதோ, de la manière où votre obéissance est profonde, அவ்வளவு உயர்வா உங்கள் ரட்சிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். Et de la même manière, vous pouvez comprendre le salut. Most people have questions இருக்குது. நான் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான். La question que nous pouvons poser, est-ce que nous avons réellement été sauvés? ரட்சிப்புங்கிறது ஒரு நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையில நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். Nous avons été sauvés, c'est une espérance que nous pouvons avoir. இந்த டைம்ல வந்து அதாவது எக்ஸஜரேட் கிரீச்சர்ஸ் னு சொல்லி கொஞ்சம் பேர் எழுப்பியிருக்காங்க. அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கை, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க ரட்சிப்பை நீங்க இழந்து போகவே முடியாது, காலத்துல நீங்க இழந்து போக முடியாது. Une fausse doctrine que les personnes peuvent enseigner, c'est que vous avez obtenu le salut et quelle que soit la chose que vous pouvez faire, vous ne perdrez pas le salut. இப்போ ரட்சிப்புங்கிறது என்னன்னு சொன்னா உங்களுக்கு அது உங்களோட இருக்கிற உறவு அது. Donc le salut, c'est une relation qui est en vous. Listen very careful. அதாவது இதோ நம்பிக்கையில நீங்க உணர்ந்து கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அது. கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறது வந்து கர்த்தர் உங்களோட வாசமா இருக்கிறார். அவருடைய விலை மதிப்பற்ற சந்தோஷம் சமாதானம் உங்களை எல்லா இடத்திலும் சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா உணர்ந்து கொள்ள முடியும். God is with me, that's salvation. Le salut, c'est le fait que l'Éternel est en vous, donc il vous donne la joie et la paix. இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா work out, அதாவது continue, தொடர்ந்து பிரயாசப்படுங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற. Donc Paul il dit continue d'agir pour pouvoir réaliser le salut dans ta vie. அப்ப நீ எவ்வளவு அதிகமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வழிக்கும் அவருடைய வார்த்தைக்கும் ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்க முயற்சி செய்கிறானோ, quand une personne s'offre pour pouvoir comprendre, lire et agir d'après la parole de Dieu dans sa vie, அவ்வளவு அதிகமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ள முடியும். Et de la même manière, il peut ressentir Jésus-Christ dans sa vie. அவருடைய விலை மதிப்பற்ற சமாதானத்தை உணர்ந்து கொள்ள முடியும். Donc il peut comprendre la paix dans sa vie. சோ ரட்சிப்புங்கிறது கர்த்தரை நீங்கள் எல்லா இடத்திலும் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிதான கிருபையும் ஸ்லாக்கியமும் தான் ரட்சிப்பு. Donc le salut, c'est le fait de comprendre, c'est une grâce qui a été donnée, le fait de ressentir Jésus-Christ en tout temps. Donc qu'est-ce que l'obéissance? Donc c'est pouvoir offrir sa vie à une autorité et à une obéissance à quelqu'un d'autre. Donc quand j'ai pu écrire un examen, donc d'autres personnes ont pu vivre cette expérience. Donc on m'a demandé d'écrire cet examen. Donc j'ai rendu ce papier. Donc j'ai pu me rendre compte que j'ai écrit une mauvaise réponse à une question. Donc j'ai demandé à la professeure si je pouvais changer. Donc elle m'a dit que c'était pas possible. You have no authority.
Donc tu n'as plus ce pouvoir sur cette copie parce que tu me l'as rendue. ஸோ கீழ்ப்படிதல்னா என்னன்னா ஒருவருடைய முழுமையான அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் அவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒரு செயற்பாடு. Donc l'obéissance, c'est de rendre sa vie à une personne, à une autorité. ஸோ இதெல்லாம் நம்ம கர்த்தர் என்ன நீங்க எதுக்கு கீழ்ப்படியணும், எது என்னுடைய வாழ்க்கையுடைய திசையை தீர்மானிக்குது, எதுடைய வாழ்க்கை செயலை தீர்மானிக்கிறதோ அதுக்கு தான் நீங்க கீழ்ப்படித்திருக்கிறீங்க. Donc vous allez sacrifier, vous allez offrir votre vie pour pouvoir obéir à quelque chose dans votre vie. எதுக்கு நீங்க கீழ்ப்படித்திருக்கிறீங்களோ அதுதான் அதோடைய அதிகாரம், அதோடைய டொமினியன் தான் உங்க மேல இருக்குது. Donc c'est pour quelle chose vous avez décidé d'obéir, c'est cette domination qui est en vous. எதுடைய டொமினியன், எதுடைய அதிகாரம் உங்க மேல இருக்குதோ அதுதான் உங்கள் கடவுள். Donc c'est cette domination qui est votre Dieu par la suite. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே எங்களுக்கு கர்த்தராக இருக்கிறார். Donc notre Seigneur Jésus-Christ est seulement notre Dieu. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழுமையான அதிகாரத்துக்கு ஒரு மனிதன் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவன் கீழ்ப்படிந்த வாழ்வுக்குள் கடந்து வருகிறார். Donc on peut voir que quand une personne obéit, donc il offre sa vie entièrement à Jésus-Christ et à sa domination. இப்போ நாங்கள் சபை கூடுதல், வேதம் வாசித்தல், பைபிள் ஸ்டடிக்கு போகிறது, ஜாம் பண்ணுறது எல்லாமே என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, donc si vous demandez pourquoi les rassemblements bibliques, les études bibliques, les cultes, எப்படி கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமா இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். donc comment transformer ma vie en Jésus-Christ. அப்ப என்னுடைய கீழ்ப்படிதல் என்னுடைய சுபாவத்தை மாற்றுகிறது. Donc on peut voir que l'obéissance, le fait d'obéir change mon caractère. அப்ப என் சுபாவம் மாறாமல் என்னுடைய அறிவு, என்னுடைய தேடல், என்னுடைய ஊழியங்கள் ஒரு போய் கொண்டிருக்குதுன்னு சொன்னால், si mon obéissance ne transforme pas ma vie, ஆக்சுவலா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நாங்க நின்று நிதானிக்க வேண்டிய தேவையா இருக்குது. நான் போற பாதை சரிதான். Et nous devons nous mettre en question, est-ce que le chemin que je traverse est-il correct? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த கீழ்ப்படிதல் ஒரு process. அது அவர் வரும் வரைக்கும் என்னுடைய கீழ்ப்படிதல் இன்னும் வளர்ச்சியாய் நிறைவாய் மேலோங்கி கொண்டு போக வேண்டும். Parce que notre obéissance jusqu'à l'arrivée de Jésus-Christ doit s'élever de jour en jour. சரி, ஏன் கர்த்தர் எனக்கு கீழ்ப்படியது? கர்த்தருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஈகோ மாதிரி, ஜெலஸ் மாதிரி. நாங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். Donc en toute chose nous devons obéir à Dieu. இது ஏன் கடவுள் அப்படி எதிர்பார்க்கிறார் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. Pourquoi une telle espérance de la part de Dieu? இப்போ நம்ம கடவுள் எப்படி பார்க்கணும் சொல்ற கேள்வி நீங்க சரியான ஒரு புரிதல் நமக்கு உண்டாகணும்னா இந்த கிரியேட்டருக்கும் கிரியேஷனுக்கும் உள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். Et pour cela nous devons comprendre la relation entre le créateur et la création. நாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை நல்ல அப்பா, பிதா, நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ரட்சகர், பல பரிமாணங்களை பார்க்கிறோம். Donc on peut voir plusieurs attributs. L'Éternel il est bon, il est fidèle, il est miséricordieux. Donc on peut voir plusieurs attributs. ஆனா தேவனுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது. He is a almighty creator. He is a creator. அவர்தான் சர்வ சிருஷ்டிகர். Donc il a un autre nom, c'est le créateur de toutes choses. ஒரு சிருஷ்டிகர் என்னத்துக்கு சிருஷ்டிக்கிறாருங்கிற ஒரு புரிதல் நமக்கு உண்டாக வேண்டும். Nous devons comprendre pourquoi le créateur. பார்த்தீங்கன்னா தேவன் படைத்து போட்டு எல்லாத்தையும் பார்க்க தான் படைத்ததெல்லாம் நல்லதுன்னு காணுவார். Donc on peut voir que dans le Genèse, quand il crée toutes ces choses, il dit que tout est bon. தேவன் ஒரு விஷயத்தை படைக்கிறது என்னத்துக்கு என்றால் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. L'Éternel crée chaque chose pour que son nom soit glorifié. ஒரு கிரியேட்டர் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது தன்னுடைய பிரஸ்டீஜுக்காக. Donc on peut voir qu'une personne s'il crée une chose, c'est pour pouvoir être honoré. இப்போ நீங்க ஆப்பிள் கம்பெனி எடுங்க, ஆப்பிள் கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது இந்த வேர்ல்டுல. Donc on peut voir la fondation d'Apple. ஆப்பிள் கம்பெனிக்கு இருக்கிற பிரஸ்டீஜை தீர்மானிக்கிறது அந்த ஆப்பிள் கம்பெனியில வர மேனுஃபேக்சர்ஸ், அதாவது அதோட பொருட்களுடைய கிரியேஷன், உற்பத்திகள். Donc on peut voir qu'il y a plusieurs produits qui ont été livrés par Apple. அது இந்த வெளியில வர மேனுஃபேக்சர்ஸ் எவ்வளவு குவாலிட்டியா அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குதோ இதுதான் அந்த ஆப்பிள் கம்பெனியோட பிரஸ்டீஜ். Et on peut voir qu'à travers les produits qui peuvent être vendus, donc on peut voir les qualités de ces produits. ஒரு கிரியேஷன் தான் கிரியேட்டருக்கு ஒரு பிரஸ்டீஜை கொடுக்குது. Et on peut voir que les créations, ça peut apporter un bienfait pour le fondateur. கிரியேட்டர் கிரியேஷன் வேற ஒரு பர்பஸ் வச்சு தான் கிரியேட் பண்றாரு. Donc on peut voir que le créateur met beaucoup de choses pour pouvoir créer ses créations. Creation creator purpose of fulfill பண்ணும் பொழுது, நிறைவேற்றும் பொழுது, donc quand le créateur réalise ses créations, கிரியேட்டருக்கு பிரஸ்டீஜ் மேல வருது. donc on peut voir que le créateur il peut se vanter de ces choses. இப்போ ஒரு Samsung கம்பெனி வந்து I think S8 ன்ற ஒரு ஃபோன் வந்து விட்டது ரீசன்ட்லி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக. Samsung company, Samsung Galaxy S8 ங்கிற ஃபோன் சீரிஸ் விட்டது. Donc on peut voir qu'il y a un téléphone Samsung S8.
எதனால தெரியும் அந்த ஃபோன் வந்து சார்ஜ்ல போட்டோல வெடிக்க ஆரம்பிச்சிட்டு கீட்டாய். Et on peut voir que dès qu'on commence à charger ce téléphone, il a commencé à exploser. சாம்சங் கம்பெனி என்ன செஞ்சதா அவ்வளோ ஃபோன்ஸையும் திருப்பி தன்னுடைய கம்பெனிக்கு எடுத்தது. Et donc la compagnie de Samsung a récupéré l'ensemble des téléphones. million euro அந்த கம்பெனிக்கு lost. Et donc on peut voir qu'ils ont perdu énormément de millions d'euros. கம்பெனி ஏன் அந்த பொருள் அவ்வளோத்தையும் திருப்பி எடுத்ததுன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு தன்னுடைய prestige very important. On peut voir que la compagnie du coup a récupéré les téléphones. அந்த கம்பெனிக்கு இருக்கிற நேம் அந்த ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர் அப்போ டேமேஜ் பண்ண போகுது. Parce qu'on peut voir que du coup, ils ont perdu énormément d'argent. Donc la compagnie a dû reprendre tous les téléphones. Donc on peut voir que l'Éternel, pareil, il se compare au Créateur. Donc il a créé l'ensemble des choses. Donc on peut voir que toutes les choses. Donc la volonté de Dieu n'a pas pu être réalisée. Donc on peut voir que donc Noé a trouvé grâce aux yeux de l'Éternel, donc l'Éternel l'a mis de côté. Donc on peut voir que le Créateur, il réalise l'ensemble des choses. Donc on peut voir qu'il crée l'ensemble des choses et il dit que tout est bon. Donc lui qui voyait que tout était bon. Donc l'Éternel crée les poissons. Donc il peut voir qu'il y a un ordre. Donc l'ordre c'est que les poissons doivent vivre dans l'eau. Quand vous sortez le poisson de l'eau, qu'est-ce que fait le poisson? Donc on peut voir qu'il et qu'est-ce que fait le poisson? Il nous donne l'information, j'ai été créé pour vivre dans l'eau, alors jetez-moi dans l'eau. Parce que la création ne veut pas briser l'ordre que l'Éternel leur a, du fait que l'Éternel a créé. Donc le poisson ne peut pas. Donc les oiseaux doivent régner le ciel. Donc c'est l'ordre de Dieu. Si le poisson veut régner comme les oiseaux, alors l'ordre pourrait changer. On peut voir que toute création a été créée par Dieu, alors toute création doit glorifier Dieu dans l'ordre que Dieu a créé. தேவனுடைய சாயலா இப்போ நீங்கள் ஒரு கிரியேஷனை போய் வாங்குங்க, அதாவது நீங்கள் ஒரு கார் ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு கம்பெனியில். Donc admettons que vous achetez un produit. நீங்கள் ஒரு கார் ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்க. Donc admettons que vous achetez un véhicule. நீங்கள் வாங்குற அந்த ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு ஒரு கேட்டலாக் தருவாங்க. Donc on vous présente un catalogue. அந்த கேட்டலாக்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, si vous vous demandez que se trouve dans ce catalogue, ஃபர்ஸ்ட் பேஜ்ல அதுல ப்ளூ பிரிண்ட் இருக்கு. நீங்க என்ன பொருளை வாங்குறீங்களோ அதுல இமேஜ் இருக்குது. Donc on peut voir que l'image vous pouvez trouver. அது தொடர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா, si vous lisez la suite, அந்த manufacturing company, donc vous pouvez voir les அந்த production long life இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அதுக்கு சில பிரின்சிபல் இருப்பாங்க, நிபந்தனை நியமன ஒழுங்கு இருப்பாங்க. அப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தக்கூடாது. Donc les conditions du fait que comment vous pouvez utiliser ce véhicule. அப்ப இந்த பைபிள் வந்து ஒரு கிரியேட்டர் ஒரு கிரியேஷனுக்கு கொடுத்த ஒரு புக் கேட்டலாக் மாதிரி. Donc c'est comme un catalogue, le créateur qui, quand il crée ses créations. Donc qu'en pensez-vous? Qu'est-ce que on peut écrire dans la première page? Donc on peut voir qu'il y a notre image. Donc l'Éternel a créé l'homme à son image. Et par la suite, nous allons voir comment nous devons vivre et comment nous ne devons pas vivre. Qu'est-ce que nous devons faire, qu'est-ce que nous ne devons pas faire. Donc quels sont les experts, qu'est-ce que nous ne devons pas expertiser. நாங்கள் வெற்றியாய் சந்தோஷமாய் மகிமையாய் ஒரு நாமத்தின் மகிமையாய் நாங்கள் வாழ வேண்டும் என்றுதான் கிரியேட்டர் எங்களை குறித்து நோக்கம். Donc le but du créateur c'est que nous soyons heureux, nous vivons une vie victorieuse. ஆனா ஒரு குறைவான ஒரு அந்த புரிதல் இல்லாம, அதாவது இந்த பைபிளுக்குள்ள நல்ல டீப்
டீப்பா போய் நல்லா தேவனை தேடி கிரியேட்டருக்கு என்ன பிடிச்சிருக்கு, கிரியேட்டருக்கு என்ன பிடிக்கல, எப்படி நான் என்னுடைய கிரியேஷன் என்னுடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு தெளிவு இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு போகும்பொழுது எங்களை அறியாமல் நாங்களுடைய பிரின்சிபலை வயலேட் பண்றோம், உடைக்க ஆரம்பிக்கிறோம். On peut voir que quand le Créateur nous a créés, mais pour pouvoir le comprendre, nous devons rentrer en profondeur dans les versets pour pouvoir le comprendre réellement. ஒரு ஃபிஷ் வந்து நான் சொன்ன பிரின்சிபலுக்கு இருக்குது. Donc on peut voir, on a pris l'exemple d'un poisson. ஒரு பேர்ட் வந்து பிரின்சிபலுக்கு இருக்குது. On peut voir la parole. ஒரு சீடு இருக்கு. கர்த்தர் ஒரு சீடு என்ன செய்யறாருன்னு சொன்னா அதுக்கு ஒழுங்கு வச்சிருக்காரு. என்ன ஒழுங்கு வச்சிருக்காருன்னு சொன்னா அது நல்ல நிலத்தில் விழ வேண்டும், அது பிறகு அது கனி கொடுக்கும். Donc une bonne terre, donc la graine doit être plantée dans une bonne terre pour qu'elle produise de bons fruits. இப்போ நாங்க வந்து ஒரு தவறான புரிதல் இல்லாம, அதாவது முழுமையான ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தவறான புரிதலோடு கர்த்தரை நாங்கள் தேடும் பொழுதுதான் இந்த நியமன ஒழுங்கு உடைக்கப்படுகிறது. On peut voir que quand on a une mauvaise connaissance et que nous vivons ainsi, alors notre vie est brisée, notre vie chrétienne est brisée. இப்போ நீங்க என்ன சொல்ற ஒரு விதியை கொண்டு என்ன செய்யணும்னா ஸ்ட்ரீட்ல தூக்கிட்டு வாங்க. Donc admettons que vous mettez une graine dans une rue. ஸ்ட்ரீட்ல தூக்கிட்டு வந்து நான் வந்து 30 நாள் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன், இந்த விதை முளைக்கும் பாருங்க. Et vous dites que je vais jeûner 30-40 jours pour que cette graine puisse grandir. ஆவாளிக்கிற கர்த்தர் ஆடுன்னு காட்டுற. Pour que je puisse montrer le jour que je loue முளைக்கும் வரைக்கும் நான் கர்த்தரை விட மாட்டேன். Jusqu'à que cette graine pousse, je ne laisserai pas Dieu. 40 நாள் இல்ல 40 வருஷம் ஜெபம் பண்ணாலும் அது முளைக்க போறது இல்ல. Même si vous priez 40 ans, alors même cette graine ne poussera pas. ஆனா எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய ஜெபங்கள் எல்லாமே நியமன ஒழுங்கு விட்டு வெளியில போகும்போது அது கிரியை செய்யாமல் கடந்து போகும். On peut voir que quand nous sortons des lois, des préceptes de Dieu, alors notre vie ne fonctionnera pas. C'est une chose simple. Si cette graine a été plantée dans une bonne terre, இந்த தேவனுடைய படைப்பின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி இந்த நல்ல நிலத்தில் விழுந்தபடியால் அது 100 மடங்காய் பலன் கொடுக்கும். Et d'après la parole de Dieu, si cette graine a été plantée dans une bonne terre, alors elle rapportera de bons fruits. அப்ப என்னன்னா கீழ்ப்படிவுங்கிறது தேவனை புரிந்து கொண்டு தேவனுடைய நியமன ஒழுங்குக்குள் முழுமையாக கடந்து வரும்பொழுதுதான் கீழ்ப்படிவு எனக்கு நிறைவாகிறது. On peut voir que l'obéissance se réalise dans notre vie quand nous obéissons à la parole, quand nous nous offrons dans notre vie à l'Éternel. ஓகே, வணக்கங்க. இப்போ வந்து சொல்றோம், ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு வியாதி மேல ஒரு அதிகாரம் இருக்குது. Admettons que nous avons une autorité sur une maladie. ஆனா பிசாசின் மேல அதிகாரம் இருக்குது. Nous avons l'autorité sur le diable. ஆனா இந்த authority வேலை செய்யல. Mais notre autorité ne fonctionne pas. இப்போ இந்த authorityக்கும் obedience-க்கும் உள்ள கனெக்ஷன் என்ன? Donc quelle est la connexion que nous avons? C'est very important. C'est une chose importante. இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 100 அதிபதி போறார். Donc on peut voir que l'homme centenaire va auprès de Jésus. Je pense que vous connaissez cette histoire. Nous allons prendre Matthieu chapitre 8 verset 5. Matthieu chapitre 8. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்தபோது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு Jésus-Christ était étonné d'entendre cette parole. தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Alors nous allons lire Matthieu chapitre 8 verset 5 au verset 10. Comme Jésus entrait dans Capernaum, un centenaire l'aborda, le priant et disant, Seigneur, mon serviteur est couché à la maison, atteint de paralysie et souffrant beaucoup. Jésus lui dit, j'irai et je le guérirai. Le centenier répondit, Seigneur, je ne suis pas digne que tu entres sous mon toit, mais dis seulement un mot et mon serviteur sera guéri. Car moi, qui suis soumis à mes supérieurs, j'ai des soldats sous mes ordres. Et je dis à l'un, va, et il va. Et l'autre vient, et il vient. Et à mon serviteur, fais cela, il le fait. Après l'avoir entendu, Jésus fut dans l'étonnement et dit à celui qui le suivait, je vous le dis en vérité, même en Israël, je n'ai pas trouvé une aussi grande foi.
இப்ப இந்த ஸ்டோரியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில வந்த அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து குறித்து எதுவுமே பேசவில்லை. Donc on peut voir que le centenier n'a prononcé aucun mot à Jésus-Christ. அவன் இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னதெல்லாம் நீ வர வேண்டாம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும். Il lui dit seulement dis un mot et il viendra. இதெல்லாம் கத்தரா இயேசு கிறிஸ்து சர்ப்ரைஸ் பண்ணல. Donc c'est Jésus-Christ ne ஆனா அவன் வசனத்துல சொன்னான் வந்து நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருக்கிறேன், எனக்கு கீழ்ப்பட்டிருக்க சேவகர் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறேன் போகிறான், மற்றொருவனை வாம் என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை செய் என்றால் செய்கிறான் என்றான். அப்பொழுது இயேசுவை கேட்டு இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் உலகத்தில் இல்லை. Donc on peut voir dans verset 9, car moi qui suis soumis à des supérieurs, j'ai des soldats sous mes ordres, et je dis à l'un va et il va, à l'autre viens et il vient, et à mon serviteur fais cela et il le fait. Donc on peut se poser la question, qu'est-ce que le centenier a dit? Parce qu'on peut voir que Jésus-Christ compare la foi du centenier aux foi du peuple d'Israël. Mais on peut voir que dans le verset 9, aucun mot a été prononcé contre ou pour Jésus-Christ. authorityக்கும் obedienceக்கும் உள்ள இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு நமக்கு தெரிய வேண்டும். Mais nous devons comprendre la connexion qu'il y a avec l'autorité. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார் நான் அந்த இடத்துக்கு வருகிறேன் என்று. Donc Jésus-Christ dit qu'il va arriver à cet endroit. அவனோட நீ வர தேவையில்லை. Give me one word. Il lui dit dis seulement un mot. நீ இங்க இருந்து சொல்லும் அந்த வியாதி போகும். Si tu dis à cet endroit, tu prononces un mot. நீ தான் சொல்ல வேண்டும். Mais c'est toi qui dois le prononcer. அவன் இந்த நூற்றுக்கு என்ன சொல்றான்? Et qu'est-ce que dit le centenier? இந்த 7ஆம் வசனத்துல ஒரு வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்குது. அந்த வியாதியை கொண்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. ஏன் என்றால் 9ஆம் வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றான். Donc on peut voir que dans le verset 7-8 il dit que il y a une puissance que tu peux guérir cette maladie. We have authority. Jésus-Christ nous a donné l'autorité sur tout pouvoir sur le ciel et la terre. Mais sur la plupart des gens cette autorité parce qu'il n'y a pas de connexion entre l'autorité et l'obligation. Et qu'est-ce que dit le centenier? Donc quand je dis quelque chose, si je dis à quelqu'un va, il va, et quand je dis viens, viens. Alors pourquoi cette personne quand je lui dis viens, il vient, et quand il va, il va? Pourquoi ma parole peut affecter une obéissance? Parce qu'il y a une autorité au-dessus de moi. Parce que je suis fidèle à cette autorité. Donc vous devez être. Il y a une autorité au-dessus du centenier. Pour cette autorité, le centenier est fidèle. Et jusqu'à ce qu'il est fidèle à cette autorité. Et on peut voir que les personnes qui sont au-dessus du centenier, les personnes sont fidèles à lui. Donc quelle est la raison pour laquelle dit un seul mot et cette personne sera guérie. அந்த ரோம் அத்தாரிட்டி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல கத்ரா இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளைன் பண்ணறான் உங்களுக்கு. Donc à travers son autorité à lui, donc il peut voir que il parle de Jésus-Christ. என்ன சொல்றான் கத்ரா இயேசு கிறிஸ்து பாத்து? Que lui dit en voyant Jésus-Christ. ஆளுங்க புரியுதா? என்ன சொல்றான்? You are under the authority of your father. Tu as l'autorité par rapport à ton père. அதாவது நீ உம்முடைய பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். J'ai foi que tu as été envoyé par ton père. நீ உம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதும் உம்மை ஒப்புக்கொடுத்தவர் என்பதை விசுவாசிக்கிறேன். J'ai foi que tu es consacré entièrement à la volonté de ton père. உமக்கு மேல் இருக்கிற அதிகாரத்துக்கு முழுமையாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். J'ai foi que tu es entièrement dans tes dominations. Give me one word over the disease. Donc
prononce un mot et cette personne இங்க என்ன சொல்லும்போது உங்களுக்கு கீழ்ப்படியும். prononce cet mot à cette place et cette personne அவன் அந்த 100 என்ன சொல்றான்? இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சு கொண்டிருக்கிறார் சொல்றார். Donc à ce moment-là, le centenier dit que c'est bien cet homme qui est de Dieu, donc cette personne peut guérir les malades. கத்ராயேசு இதற்கு ராஜ்யபலி இஸ்ரவேலுக்கு இது இன்னும் வடிவா தெரியல. எப்படி அத்தாரிட்டிக்கும் obedience-க்கும் உள்ள கனெக்ஷன். Donc même le peuple d'Israël n'ont pas compris la relation qu'il y a entre l'autorité et les obligations. ஒரு வியாதி சுகப்படுவது is not a miracle. Donc une personne qui est malade, ஒரு demonic spirit நமக்கு வெளியில போறது not miracle. les dominations, les chasser, அந்த வியாதியின் மேல ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த பிசாசின் மேல ஒரு அதிகாரம் இருக்கு, அதுதான் எனக்கு கீழ்ப்படிஞ்சு வெளியில போகுது. on peut voir qu'il y a un démon qui est dans les malades, c'est ça qui est pour chasser. அப்படினா அந்த அதிகாரம் மேல செய்யணும்னா அந்த நபருடைய whole life கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். Donc pour que cette domination fonctionne, alors la personne doit consacrer sa vie entière à Jésus-Christ. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்வு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை செயல்படுத்தும். இதான் நூற்றுக்கு அதிபதி சொல்றார். On peut voir que quand une personne consacre entièrement sa vie à Jésus-Christ, alors la domination de Jésus-Christ commence à fonctionner. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, donc on peut voir la désobéissance d'Adam. மனுக்குலத்துக்கு என்ன கொண்டு வருது? மரணத்தையும் பாவத்தையும் கொண்டு வருது. On peut voir que la désobéissance d'Adam apporte la mort கிறிஸ்துவின் கீழ்ப்படிவு et l'obéissance de Christ. அந்த மரணத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள இருக்கிற எல்லா வல்லமையும் டிஸ்ட்ராய் பண்ணுது. Et la puissance qui est entre la mort et la mort et le péché, Jésus-Christ le இந்த நூறு அதிபதி என்ன சொல்லி இருக்காங்க நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சு கொள்ளணுமா இருந்தா pour que vous puissiez comprendre ce que le centenier a pu dire. நீங்க பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல. Donc Paul explique dans Philippiens. நீங்க 5ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னு சொன்னா si vous lisez à partir du chapitre du verset 5, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க கடவதாம். que nous avons besoin d'avoir les sentiments de Jésus-Christ en nous. கிறிஸ்துவின் சிந்தை என்னங்கறதை பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. Et on peut voir que Paul explique quels sont les sentiments de Jésus-Christ. வாசிங்க பிலிப்பியர் புத்தகம் 2:5 இருந்து. Philippiens chapitre 2 verset 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமன். the glory power ரெண்டுலயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஓகே ரைட் தொடர்ந்து வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Alors, verset 5, avez-vous les sentiments qui étaient en Jésus-Christ, lequel existant en forme de Dieu n'a point regardé comme une proie arrachée d'être égal avec Dieu, mais s'est dépouillé lui-même en prenant une forme de serviteur, en devenant semblable aux hommes et ayant paru comme un simple homme, il s'est humilié lui-même, se rendant obéissant jusqu'à la mort, même jusqu'à la mort de la croix. Donc c'est ce que Paul explique et c'est ce que le centenier a pu expliquer. Donc il a dit que Jésus-Christ est saint. Personne ne peut voir ce Dieu. C'est un Dieu qui ne peut même pas prendre les cieux. Toi tu as obéi. Tu as obéi à la volonté de Dieu. Comment tu as pu obéir? C'est un Dieu qui ne peut pas prendre les cieux. Donc tu as été conçu dans le ventre d'une femme. C'est un Dieu que personne ne peut voir. Et tu es apparu sous une forme chair que tout le monde peut cracher, tout le monde peut te toucher. Toi qui ne peux pas voir le péché, et tu t'es offert pour que tu sois pécheur. Give me one word. Donc c'est pour ça que le centenier a dit, dis un mot et cette personne sera guérie. Que dit Paul? Donc le créateur se transforme en création. Les choses que nous ne pouvons pas voir, alors Jésus-Christ se lui qui a été saint, il s'est transformé en pécheur. Donc c'était la volonté de Jésus-Christ. Et donc que ce que dit Paul, ce sentiment, nous devons l'avoir en nous.
que dit Paul à propos de l'obéissance? We submit our life, whole life, எங்கள் முழு வாழ்வையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரிடத்தில் கீழ்ப்படிவு பூரணமாகுது. On peut voir que quand nous offrons notre vie entière à Jésus-Christ, alors l'obéissance rentre dans sa vie. கீழ்ப்படிவு என்னத்துக்கு நம்மளுக்கு ஒன்று நான் சொன்ன கிரியேட்டர் எங்களை தன்னுடைய பிரஸ்டீஜுக்கு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களை உருவாக்கி அதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். Donc on peut voir que le Créateur crée ses créations pour pouvoir glorifier, pour être honoré. அப்ப கீழ்ப்படிதல் தெளிவாக வேண்டும் என்றால் வேதம் ஒரு மனிதனுக்குள் தெளிவாக வேண்டும். Donc si l'obéissance veut apparaître dans un homme, alors la parole de Bible, la parole doit être en lui. ஒரு பூரணமான வேதத்தை குறித்த கர்த்தரை குறித்த ஒரு தெளிவான அறிவு தான் ஒரு தெளிவான கீழ்ப்படிதலை மனிதனுக்கு உண்டு பண்ணும். Quand on a une telle connaissance biblique en nous, alors on aura une obéissance au fond de nous. இப்ப ஆதாமுக்கு கர்த்தர் சொன்னார் இந்த மரத்தின் கனியை சாப்பிடாதீங்க. Donc on peut voir que Dieu dit à Adam de ne pas manger ce fruit. சாப்பிடும் நாளில் சாவாய். Le jour où tu mangeras ce fruit, tu mourras. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் வரைக்கும் jusqu'à qu'il obéisse à la parole, அவருடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. il n'a connu aucun problème. கீழ்ப்படிவுங்கிறது என்னென்றால் Qu'est-ce que l'obéissance? தேவன் நாங்கள் பாதுகாப்பாய் c'est avoir la protection de Dieu. சஞ்சலம் இல்லாமல் தவிப்பில்லாமல் வெற்றியாய் வாழ்வதற்காய் தேவன் எங்களை சுற்றி அனுப்புகிற மதில். Donc c'est une muraille que l'Éternel met autour de nous, que nous n'ayons pas de problème, de déception, de danger. அந்த பூரணமான தேவனுடைய உன்னதமான பாதுகாப்பு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குது. Donc cet homme a la grande protection de Dieu dans sa vie. இப்ப யோபு சுத்தி பார்த்த பிசாசு என்ன கேக்குது? Donc Job qui était le est-ce que je peux le toucher? Because உம்மோட பாதுகாப்பு உம்முடைய ரட்சிப்பு அவன பூரணமாய் மூடி இருக்குது. ஏன்னா எங்க பண்ணியாம இருக்குதுடா. Je ne peux pas toucher cet homme car la protection de Dieu est en Job. அப்ப கீழ்ப்படிவுங்கிறது ஒரு கீழ்ப்படிகிற மனிதனுடைய வாழ்க்கையில no power ஒரு இருளின் அதிகாரத்துக்கும் மேலே இல்ல செயல்படாது. Donc on peut voir qu'une personne qui a l'obéissance de Dieu dans sa vie, alors aucun pouvoir, aucune chose ne pourra toucher contre cet homme. ஆனால் அந்த வார்த்தையோட தான் மதுரையில். Donc on peut voir que par une seule parole, la muraille a été défoncée. So அவருடைய வீட்டுக்குள்ள சஞ்சலமும் தவிப்பும் பிள்ளைகளுக்குள்ள மரணமும் முரண்பாடுகளும் கம்ப்ளீட் ஆக்கலாம். Donc on peut voir qu'il y a plusieurs déceptions, plusieurs problèmes et même les enfants sont impactés. அப்ப கர்த்தர் என்னிடத்தில் கீழ்ப்படிவை எதிர்பார்க்கிறதுக்காக நான் வெற்றியாய் வாழ வேண்டும். Donc l'Éternel espère que nous obéissons à lui et à sa parole pour que nous vivons une vie victorieuse. இப்ப நீங்க இப்ப வரையறது the power of God, அதாவது தேவனுடைய வல்லமை always obedience தான் இருக்குது. தேவனுடைய வல்லமை எப்பொழுதும் கீழ்ப்படிவுல தான் இருக்குது. Donc on peut voir que la puissance de Dieu se repose dans la parole, dans l'obéissance de Dieu. கீழ்ப்படிவு உடையும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளியில போயிடும். Donc on peut voir que quand nous désobéissons, alors la puissance se தேவனுடைய பாதுகாப்பு வெளியில போயிடும். Donc la protection de Dieu disparaît. ஓகே, இப்போ நீங்க சிம்சோனை தெரியும் எல்லாருக்கும். Donc on connaît tous Samson. சிம்சோனின் இந்த தேவ வல்லமை எதுல இருந்துச்சு? Donc dans quoi reposait la puissance de Dieu dans la vie de Samson? Est-ce que se reposait sur ses cheveux? Donc si vous pensez que la puissance de Dieu était reposée sur les cheveux de Samson, c'est une fausse enseignement. The biblical truth, donc la puissance de Dieu reposait sur l'obéissance de Samson. Comment obéir? Donc la parole de Dieu, c'est que toute chose tranchante ne devait pas transverser ses cheveux. On peut voir que si un couteau ou une chose transperçante devait transpercer ses cheveux, il suffisait la parole. On peut voir que jusqu'à qu'il obéissait à la parole de Dieu, donc il avait la puissance, la domination de Dieu dans sa vie. Donc on peut voir que à partir du moment où le couteau a été posé sur ses cheveux, alors il a perdu l'obéissance et l'autorité de Dieu dans sa vie. Est-ce que vous pensez que s'il va se faire repousser les cheveux, alors il aura cette domination, cette obéissance? Si nous coupons les cheveux, alors ils peuvent repousser. Mais quand est-ce qu'il va retrouver cette il doit se repentir.
s'il devait se repentir auprès de Dieu. ஏன்னா என் மேல் இருக்கிற உங்களுடைய நோக்கமே இந்த பெலிஸ்தியரை அழிக்கிறது தான். Parce que mon but c'était de vaincre les Philistins. மறுபடியும் நோக்கத்துக்கு கடந்து வந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். Donc quand il lutta à la présence de Dieu qui se repente réellement, alors l'Éternel le pardonne. Always obey to God. Always எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற மனிதனிடத்தில் Donc toutes les personnes qui obéissent à Dieu, நிறைவான தேவ வல்லமை தங்கி இருக்குது. la puissance de l'Éternel repose en eux. இப்ப மோசே மரிச்சிட்டார். Donc Moïse est mort. இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாறுகிறார். Donc on peut voir que le peuple d'Israël trébuche. ஏன்னா இதுவரைக்கும் மோசே அவங்களோடு இருக்கும் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. Parce que quand Moïse était avec le peuple d'Israël, ils n'ont connu aucun problème. பார்வோனின் கொம்பு முறிந்தது. Donc on peut voir que Pharaon est பிளந்தது. le fleuve காணை வந்தது. donc ils ont eu மாறா மதுரமானது. donc ils ont vaincu plusieurs situations dans la désert. என்னெல்லாம் பிரச்சனை இஸ்ரவேலுக்கு இருந்ததோ எல்லாத்துக்கும் தீர்வு கர்த்தரிடமிருந்து மோசேக்கு கடந்து வந்தது. Donc ils ont obtenu toute réponse à leurs problèmes et à leurs situations qu'ils ont pu rencontrer dans le désert. இப்ப மோசே மரிச்சு போனதுக்கு அப்புறம் நியூ லீடர்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. Donc une fois que Moïse est mort, donc il se retrouve dans une nouvelle situation. இப்ப யோசுவா என்ன செய்யறன்னு தெரியாத மனக்குழப்பத்துக்கு இருக்கிறார். Donc on peut voir que Josué il sait pas, il est dans la confusion, il ne sait pas comment faire, comment agir. யோசுவாக்கு ரெண்டு தெரியும். மோசேயோட எப்படி தேவன் இருந்தாலும் தெரியும். Donc Josué savait comment Dieu était avec Moïse. இந்த ஜனங்களுடைய மனப்போக்கும் தெரியும். Donc il savait également les pensées du peuple d'Israël. அதனால யோசுவா கன்ஃபியூஸ் ஆகிட்டு what's the next step? Donc il était dans la confusion. அப்ப கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றார். Donc l'Éternel voit Josué et dit, யோசுவா சொல்லும்போது நம்ம 5ஆம் வசனத்துல வாசிங்க. nous allons tous prendre Josué chapitre 1 verset 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. லைனை பாருங்க. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஓகே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு, மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. என்னத்துக்கு? அது சொல்லப்பட்டதை செய்யும்படிக்கு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானை நடந்து கொள்ளும்படிக்கு, அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பார். நெக்ஸ்ட். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுதே நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஓகே, யோசுவாவோட பிரச்சனை என்ன? Quel est le problème de Josué? மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் என்னோடு இருந்தா மட்டும்தான். Si seulement Dieu a été avec Moïse, de la même manière, il faut que Dieu soit avec Josué. Je peux diriger ce peuple. Je serai avec toi comme j'ai été avec Moïse. C'est ce que Dieu dit à Josué. Mais qu'est-ce que toi tu dois faire? Mon serviteur Moïse, il a pu te prescrire. Donc il a pu prescrire tout ce que Dieu lui avait dit. Il a pu réaliser tout c'est ce qu'il a pu t'enseigner. Si tu peux réaliser ce même Dieu, ce même pouvoir, ce même autorité, ce même sera avec toi. Donc quel est le point que l'Éternel dit en voyant Josué? Si tu veux être comme Moïse, donc on peut voir que Moïse a obéi entièrement à Dieu. De la même manière, Josué doit obéir entièrement à Dieu. Parce que l'Éternel révèle à travers les hommes qui lui obéissent.
Donc le peuple d'Israël était dans plusieurs problèmes. ஆனா ஒரு மனிதன் மூலமா கர்த்தர் தீர்வு கொடுக்க போறார். Et c'est par un seul homme qu'il peut apporter des அந்த décisions. ஒரு மனிதனை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு என்ன? Donc ce même homme, இரவும் பகலும் இதை தியானிப்பாயாக. tu dois méditer la parole jour et nuit. இரவும் பகலும் day and night meditate. Tu dois méditer la parole jour et nuit. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத. Tu ne dois pas te pencher ni à droite ni à இதையே gauche. ஃபோக்கஸ் பண்ணு. Tu dois être focalisé sur la parole. இதுலயே நிலைச்சிரு. Tu dois être éternel dans la parole. Then your people like வாழ்வை காண்பார்கள். Et à ce moment-là, tu verras le changement dans la vie de ce peuple. நம்ம வாழ்க்கை சுற்றி எல்லா பிரச்சனைக்கும் Donc les problèmes que nous pouvons rencontrer dans notre vie, காரணம் les raisons, இன்னும் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் வரவில்லை. parce que nous n'avons pas consacré notre vie entière à pouvoir obéir à la parole et à Dieu. கீழ்ப்படிதல் என்னத்தில் பெருகும் பொழுது Quand l'obéissance grandira dans notre vie, நம்ம கர்த்தரை அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும். et à ce moment-là, nous pouvons ressentir Dieu dans notre vie. கர்த்தரை நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது Et quand nous ressentons Dieu dans notre vie, பிரச்சனைகளுக்கு முன்பாய் தைரியமாய் நாம் அதிகாரத்தோடு செயல்பட முடியும். nous pouvons agir avec assurance aux problèmes que nous faisons face. Listen very careful. Soyez attentifs, soyez vigilants. Je vais terminer. இப்போ மோஸ்ட் ஆகரங்கள் நிறைய பேர் கீழ்ப்படிய வேண்டும் உணர்வு இருக்குது. அது ரொம்ப so beautiful. Donc nous avons un sentiment du fait que nous devons obéir à Dieu. ஆனா எங்களுக்கு அந்த கீழ்ப்படிய நாம் விரும்புவதை செய்யாமல் விரும்பாததை செய்கிற பிரமாணம் ஒன்று எனக்கு கிரியை செய்கிறதை கண்டு பவுல் சொன்ன மாதிரி எங்களுக்கு விரும்புவதை செய்ய முடியாத ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கு. Nous avons un obstacle, nous voulons agir de la sorte que nous n'arrivons pas. இந்த பிளாக்ஸ் அப்படி உடைக்கிறது. Et comment briser ce lien? ஏன்னா நாம் விரும்புற கோபப்படக்கூடாது. Nous voulons ne pas se mettre en colère. நாம் விரும்புற இந்த தவறை செய்யக்கூடாது. Nous voulons ne pas faire cette erreur. ஆனால் அப்பப்ப என்னுடைய பலவீனம் வந்து போயிட்டு தாக்கிட்டே இருக்குது. Mais on peut voir qu'on est impacté par notre faiblesse. எப்படி நாம் முழுமையாக முடியும்? Et comment entrer dans cette plénitude? Listen, it's very important, very secret, very simple. Donc c'est une chose de très simple, soyez attentifs. இப்ப யாரால முழுமையாய் வெற்றியாய் கீழ்ப்படிய முடியும் என்றால் Une personne qui peut obéir pleinement dans sa vie, அடையாளங்களை நான் திருப்பி சொல்றேன். யாரால முழுமையாய் வெற்றியாய் கீழ்ப்பட முடியும் என்றால் une personne qui peut obéir entièrement dans sa vie, கீழ்ப்படிகிற விரும்புகிற மனுஷனால் முடியாது. une personne qui veut obéir n'arrivera pas. Listen, don't misunderstand. இதுதான் அந்த power of God 13ஆம் வசனம் வேலை செய்யுது. 12ஆம் வசனத்துல கீழ்ப்படிய சொல்லுது. 13ஆம் வசனத்துல பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த கிரியை அந்த கிரேஸ் அந்த பவர் கர்த்தர் உண்டு பண்ணுகிறாராம். On peut voir que dans le verset 13, il est dit que c'est l'Éternel qui crée cette occasion. இப்ப மற்றவங்களுக்கு முன்னால நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Donc je dois être un saint devant les autres. மற்றவங்க என்ன பாதி இவன் எல்லா இடத்துலயும் முழுமையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறாரே. Les autres disent que je suis obéissant devant Dieu dans toutes choses. மற்றவங்களுக்கு முன்னாடி கீழ்ப்படிதலை காண்பிக்கிறதுக்காக நான் கீழ்ப்படிய போராடுகிறேன். J'essaie d'obéir pour montrer aux autres que j'obéis à Dieu. Action is so nice, obedience is so nice. Action, alors obedience is okay, நல்ல விஷயம். C'est bien d'avoir cette opinion, Purpose is wrong. mais c'est faux. ஏன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி பரிசுத்தமாய் காட்ட முற்படுகிறேன். Parce que j'essaie de montrer que je suis saint devant les autres. கர்த்தரை வல்லமையா பயன்படுத்த வேண்டும். Donc je veux que l'Éternel m'utilise. சோ அதுக்காக நான் கர்த்தருக்கு முழுமையா கீழ்ப்படிகிறேன். Donc je montre que je suis obéissant devant Dieu. கீழ்ப்படிற action is okay, very nice. Donc c'est bien de être obéissant, purpose is wrong. mais l'opinion, cette pensée est கர்த்தரை fausse. பயன்படுத்தி மற்றவங்களுக்கு முன்பாக உயர்த்த வேண்டும். Donc je veux montrer être obéissant pour que l'Éternel m'utilise. இவர்கள் சரியா ஸ்ட்ரகிள் பண்றாங்க கீழ்ப்படிகிறதுக்கு. Donc ils vont faire certains efforts pour pouvoir faire cette obéissance. Very simple. Donc c'est une chose simple. சீக்கிரம் உங்க வாழ்க்கையில எப்பவும் இருந்துச்சுன்னா நாங்க தப்பி போவோம். Donc si vous avez ce secret dans votre vie, alors vous pouvez échapper. யார் ஒருவர் Si une personne கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முற்படுகிறாரோ, si une personne agisse en mettant l'image de Dieu dans sa vie, கிறிஸ்துவின் சாயலை தனக்குள் ருசிக்க விரும்புகிறாரோ, s'il veut mettre en une expérience la அந்த image de Dieu dans sa vie, மனிதனால மட்டும்தான் c'est cet homme. கிறிஸ்துவின் சாயலை நோக்கி அவன் கடந்து போறதுக்கு Il peut rencontrer, il peut vivre à travers கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் le Saint-Esprit, அந்த பலனை அந்த பவரை அந்த போக்க அந்த salvation அவனுக்கு உண்டு பண்ணுகிறார். Donc on peut voir qu'à ce moment-là, l'Éternel mettra la puissance, la force dans sa vie. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றேன். Image of Lord Jesus Christ, கிறிஸ்துவின் கலால் நான் சொல்ல 1:26 என்ன சொல்லுது, தேவன் தமது சாயலால் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டு பண்ணினார். Donc c'est à travers l'image de Jésus-Christ
Jésus-Christ ce que l'Éternel a créé l'homme. அவள் கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை இப்படி கதைக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுள் சொல்லிட்டார். Avant d'avoir l'obéissance, la puissance de Dieu, nous devons avoir la pensée de Jésus-Christ. கிறிஸ்துவின் சாயலை ஒரு மனிதன் எப்பொழுதும் நேசிக்க வேண்டும். Nous devons aimer l'image de Dieu. கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு ஒரு மனிதன் ஏங்க வேண்டும். Nous devons avoir la soif des caractères de Jésus-Christ. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் என்னிலிருந்து எடுத்து கொடுக்கும் அப்படினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று. Comme le Saint-Esprit qui est en moi, alors je dois glorifier le Saint-Esprit. Holy Spirit-க்கு ஒரே ஒரு purpose தான் நம்ம மேல இருக்குது. Le seul pouvoir que le Saint-Esprit a en To nous. form the image of Lord Jesus Christ in us. Donc glorifier le nom de Jésus-Christ en moi. கிறிஸ்துவின் சாயலை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் என்ற ஒரே ஒரு purpose-ல Holy Spirit நமக்குள்ள இருக்கிறார் வெயிட் பண்றார். Donc le Saint-Esprit il est en moi pour pouvoir mettre l'image de Jésus-Christ en nous. என்னை பயன்படுத்தும். L'Éternel utilise moi. என்னை அபிஷேகம் பண்ணும். Qu'il me என்னை monte. உயர்த்தும். Qu'il m'élève. இதெல்லாம் கவனிக்க தேவையில்லை. On n'a pas besoin de tout cela. கிறிஸ்துவின் சாயல் உள்ளவர வலிக்கிட்டார். Si l'image de Jésus-Christ est en nous, எங்கள் கீழ்ப்படிவுகள் தேவனுடைய திசையை நோக்கி எட்டு மேல போயிட்டே இருக்கு. alors notre connaissance s'élèvera vers Dieu et notre obéissance s'élèvera vers Dieu. அதனால கிறிஸ்துவின் சாயலுக்கு தாகமா இருக்கிறவர்கள் தப்பி போறாங்க. Donc ceux qui ont la soif de l'obéissance de Christ, l'image de Christ, alors pourront s'échapper. ஹalleluya. எழுந்து